வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3இல் இருக்கக்கூடிய சனி வெற்றி வாய்ப்புகளை பெற்று தரக்கூடியவர். அதே போல் 2ஆம் வீட்டில் ராகு. இப்போது வெற்றி வாய்ப்புகள், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ராசிநாதன் தருகிறார். ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வாக்கினால் தொல்லைகளை தந்து கெடுத்து விடுவார். ஜாக்கிரதை. அப்போ பேசக்கூடிய பேச்சுக்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அதிகமாக பேச வேண்டாம், தேவையானதை பேசுங்கள். எதை கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லுங்கள். கூடுதல் இன்ஃபர்மேஷன் தரேன். சில பேர் முந்திரி கோட்டாம்பாங்க. அந்த முந்திரி கோட்டை வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இதுக்கான நேரம் இல்லை. அதே போல் குருவை பொறுத்தவரையில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது திடீர்னு செல்வம் வருமானா அப்படி வராது. ஏன்னா குரு 6லன்னா இருக்கார். ஆனால் கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். பேங்க்கில் இவ்வளோ லோன் வாங்கணும், கிடைக்கும். அப்போ சில நேரங்களில் உங்களுடைய பெரிய விஷயங்களை பூர்த்தி பண்ண, இப்போ ஒரு வீடு கட்டுறேன், ஒரு கார் வாங்குகிறேன், எல்லாத்துக்கும் கடன் வாங்கலாமே. அதே போல் 7ஆம் வீட்டுக்குள் 21ஆம் தேதி தான் சுக்கிரன் வருகிறார். திருமண வைபவங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுப்பறியாக இருக்கும். ஆனால் இப்போ நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தொழிலில் ஒரு செட்பேக், ஒரு நெகட்டிவ் ஃபேஸு இதெல்லாம் வராது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடமே 10ஆம் வீடு. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு அமைப்பில் வருது. பயப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படலாம். வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லபடியாக அமையறதுக்கான ஒரு காலகட்டம்தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போகணுமா? கேம்பிரிட்ஜ் போகணுமா? ஆக்ஸ்ஃபோர்ட் போகணுமா? நடக்கும். ஆனால் அதுக்கான மார்க்ஸ் இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் வாய்ப்புகள் சரி. அதற்கான பேங்க் லோன், அதான் நான் சொன்னேன், பேங்க் லோன் நல்லா கிடைக்கும்னு சொல்லி. ஸோ படிப்புக்கான லோன் கிடைக்கும். ஸோ வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்கள் முயற்சி. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். என்னுடைய முயற்சியால் வானத்தையும் வில்லாய் வளைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான். அப்போ காரிய சித்திகள், காரிய சித்தி எப்படி ஏற்படுறது? உங்கள் முயற்சியால் ஏற்படுறது. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உட்காந்த இடத்துல எல்லாம் நடக்காதுப்பா. முயற்சி செய், வெற்றி அடைவது உறுதி. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.